டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வர காமனான 5 பிரச்சனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். அதிகமாக சுகர் நம்ம பிளட்டில் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸில் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு ஹார்ட் பிளாக் ஆகிடும். இதை தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், டயபெட்டிக் நெஃப்ரோபதி. அதிகமாக நம்ம சுகர் பிளட்டில் இருக்கிறதுனால கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைஞ்சு நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துடும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேஷண்ட் இப்போ எக்கச்சக்க பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, கிட்னி ப்ராப்ளம் வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நம்ம கிட்னி என்ன பண்ணும், நம்மளோட வேஸ்டேஜ்லாம் யூரின் வழியாக அனுப்புது. ஆனால் அந்த வேலையே செய்யலைன்னா நமக்கு யூரினே இருக்காது, யூரின் அவுட்புட் சுத்தமாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டயாலிசிஸ் மூலமாக வந்து நம்ம பிளட்டில் வந்து அந்த வேஸ்டேஜ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன், டயபெட்டிக் ரெட்டினோபதி. அதிகமாக சுகரை கண்ட்ரோலே பண்ணாமல் இருக்க பேஷண்ட்டுக்கெலாம் ஹையில் சப்ளை ஆகிற நர்வ் அண்ட் பிளட் வெசல்ஸ் வந்து பாதிப்படைஞ்சு நிறைய பேஷண்ட்டுக்கு ஹை ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துடும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து கேட்ராக்ட் பண்ணணும், ஆனால் சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. மோஸ்ட்டாக கேட்ராக்ட் பண்ணுற வர பேஷண்ட் வந்து சுகர் பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. ஃபோர்த் ஒன், டயபெட்டிக் நியூரோபதி. நிறைய சுகர் பேஷண்ட்டு நீங்கள் சொல்லி பார்த்துருப்பீங்க, கை கால்லாம் விறுவிறுன்னு இருக்குது, நமன்னு இருக்குது, மறுத்து போகிற மாதிரி இருக்குது. இது எதனாலனா நம்ம நர்வ் பாதிப்படைகிறதுனால தான் இந்த கண்டிஷன் நமக்கு வருது. ஃபிஃப்த் ஒன், டயபெட்டிக் ஃபுட்டு. நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் டெய்லி சுகர் ரிலேட்டட் ஃபுட் சாப்பிட்டுட்டு அன்கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. இது க்ரானிக் காம்ப்ளிகேஷனில் போய் விட்டுரும். அதனால நமக்கு காலில் சின்னதாக ஒரு புண்ணு மாதிரி வர ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் அது பெரிய புண்ணாக ஆகிட்டு நம்ம காலே இழக்கிற நிலமை வந்துடும், ஆம்புடேஷன் பண்ணுற அளவுக்கு. இது வராமல் நம்ம தடுக்கணுன்னா டெய்லி எக்ஸசைஸ் அண்ட் தென் ஃபுட் ரிலேட்டடாக சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம டேப்லெட்ஸை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் இந்த சுகரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.